தங்கம்ஸ், வெல்கம் டு கதை பூங்கா. இன்றைக்கான கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். முதல் பார்ட்டில் சீதாவோட 2 குழந்தைகளும் இறத்தடுறதுக்காக போனாங்க. அப்போது அவங்க 2 பேரையும் கழுகு கடத்திட்டு போயிடுச்சு. அவங்கக்கிட்ட இருந்து 2 குழந்தைகளையும் சோனா தான் மீட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த கதையில் பார்க்கலாம். முதல் பார்ட்டில் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஐயோ, என்னோட 2 குழந்தைகளையும் காணுமே, பாவம், எங்கே தவிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. சீதாவோட வீட்டில் சீதா குழந்தைகளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போது அந்த இடத்துக்கு சோனா 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வரா. 2 குழந்தைகளும் சீதாவை பார்த்ததும் சந்தோஷத்தில் ஓடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தங்கங்களா, என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் இல்லாமல் நான் எப்படி வாழுவேன்? நல்லா இருக்கியா கண்ணு? பார்த்து எத்தனை வருஷங்கள் ஆகுதுல்ல? ஆமாம் அம்மா, ரொம்ப வருஷங்கள் ஆகுது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் என்னை தேடி வருவீங்கன்னு. நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா. இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் எங்கே பார்த்தீங்க? இவங்க 2 பேரும் அந்த கொடூரமான கழுகுகள்கிட்ட மாட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் என்னோட நண்பர்களும் தான் சேர்ந்து இவங்க 2 பேரையும் காப்பாற்றணும். குழந்தைங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ சீதா. இப்படி தனியாக வெளியில் விடாத, சரியா? சோனாவோட பொண்ணு தான் சீதா. சீதாவோட கல்யாணத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இப்போது பேர குழந்தைகளை பார்த்ததும் சோனா சீதா கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்புறம் சீதா காலையில் இறத்தட போனதாகவும் அந்த டைமில் தான் குழந்தைகள் வந்து விளையாட்டுத்தனமாக வெளியே போயிட்டதாகவும் சொல்கிறா. அம்மா, இவங்களுக்கு நான் எப்படி பொறுப்பு கொண்டு வர போகிறேன்னே தெரியல. ரொம்ப குறும்புத்தனமும் விளையாட்டாகவும் இருக்காங்க. இவங்களோட எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதும்மா. கவலைப்படாத சீதா, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பிளான் சொல்கிறேன். சொல்லுங்க அம்மா, இவங்களோட எதிர்காலத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். நீ ஒன்றும் செய்ய வேணாம் சீதா. உன்னோட தாய் பாசத்தை கண்ட்ரோல் பண்ணி வை. நீ எதுவும் செய்ய வேணாம். நீ அன்றாட வேலைகளை பாரு. குழந்தைகளை தனியாக விடு. நான் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அதை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கைக்கான பாடங்களை அவங்க கற்றுக்குவாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சீதாவோட தோழியான கோரிக்காகம் தன்னோட குழந்தையோட சீதாவை பார்க்க வருது. சீதா, குழந்தைகள் கிடைச்சிட்டாங்களா? இப்போ தான் சீதா நிம்மதியாக இருக்கு. அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இவங்க யார் சீதா? வா கௌரி, இவங்க தான் என்னோட அம்மா சோனா. இவங்க தான் என்னோட 2 குழந்தைகளையும் பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாங்க. சீதா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கோரிக்கிட்ட சொல்கிறா. தன்னோட குழந்தைகளுக்கு சோனா பாடம் கற்றுத்தர போகிறத பற்றியும் சொல்கிறா. அதை கேட்ட கோரி தன்னோட குழந்தைக்கும் கற்றுத்தர சொல்லி குழந்தைய இங்கே விட்டுட்டு போகிறா. குழந்தைகளா, நீங்கள் ஒரு வீடு எப்படி கட்டணுங்கிறத தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளையில் காட்டில் மழை காலம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடு கட்டணும். இங்கே மாட்டு சாணம், களிமண், விறகுகள், இந்த 3 பொருளும் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வீடு கட்டுங்க அப்படின்னு சோனா குழந்தைகள்கிட்ட சொல்கிறா. எனக்கு மாட்டு சாணத்தோட ஸ்மெல்லே பிடிக்காது. சீச்சி, எனக்கு இது வேணாம். நான் விறகுகள் எடுத்துக்கிறேன். நான் களிமண்ணில் நல்லா பொம்மை செய்வேன். நான் களிமண் எடுத்துக்கிறேன். பூஜி விறகுகளை எடுத்துக்கிறா. மீனும் களிமண் எடுத்துக்கிறா. சிச்சு காக்கா மாட்டு சாணத்தை எடுத்துக்கிறா. 3 பேரும் அவங்கவுங்களுக்கான மரத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. புஜ்ஜியால் விறகு குச்சிகளை தூக்க முடியல. அதனால் மீனுக்கிட்ட உதவி கேட்கலான்னு போயிட்டு கேட்குறா. வா புஜ்ஜி, நீ வீடு கட்டலையா? நான் வரல புஜ்ஜி, நான் வீடு கட்டணும். மழை வரதுக்குள்ள நான் வீடு கட்டி முடிக்கணும்.
நீ வேற யார்ட்டையாச்சும் கேளு. யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம சோனா பாட்டிக்கிட்டேயே உதவி கேட்கலாம். பாட்டி, என்னால விறகு தூக்கவே முடியல. நீங்க எனக்கு விறகு தூக்கி தரீங்களா? அட வாடா கண்ணா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். அப்புறம் 3 பேரும் அழகழகா தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டிட்டாங்க. அவங்க கட்டின வீட்டில் அவங்க தனியாக வாழ்கிறாங்க. அப்போது 2 நாட்களில் கனமான மழை பெய்யுது. மழையில் மீனுவோட களிமண் வீடு கரைஞ்சிருது. அதனால் மீனும் புஜ்ஜியோட வீட்டை தட்டி உதவி கேட்குறா. புஜ்ஜி கதவை திறக்கலை. அதனால் மீனும் தன்னோட அம்மா இருக்க சீதா வீட்டுக்கே போயிடுறா. அப்புறம் பேஞ்ச மழையில் சிச்சு காக்காவோட மாட்டு சாணத்தில் செஞ்ச வீடுமே கரைஞ்சிருச்சு. அப்புறம் சிச்சு காக்காவும் இதே மாதிரியான கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீதாவோட வீட்டுக்கே போயிடுறது. போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்னோட வீடை தவிர 2 பேரோட வீடும் கரைஞ்சிருச்சு. இல்லை புஜ்ஜி, திரும்பி பாரு. அடித்த காற்றுல புஜ்ஜியோட வீடும் சாஞ்சு கீழே விழுந்துருச்சு. இந்த போட்டியில் 3 பேருமே ஜெயிக்கலை. இது ஜெயிக்கிறதுக்கான போட்டி இல்லை. நீங்கள் 3 பேருமே இதில் இருந்து கற்றுக்கணும். ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு வீடு கட்ட முடியாது. நீங்கள் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த மாட்டு சாணம், களிமண், விறகு இந்த 3ஐயும் சேர்த்து ஒரே ஒரு வீடு கட்டுங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சோனா சொன்னதும் குழந்தைகள் 3 பேரும் அந்த பொருட்களை எடுத்து ஒரு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டி முடித்ததும் அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் இருக்காங்க. அப்போது மழை பெய்யுது. அந்த மழையில் அந்த வீட்டுக்கு எந்த சேதமும் ஏற்படலை. எல்லாரும் பத்திரமா இருக்காங்க. மழை நின்னதுக்கப்புறம் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. என்ன குழந்தைகளா, இதில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? 3 பொருளையும் சேர்த்து அந்த வீடு கட்டினதுனால அந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மழைக்கு அது எதுவுமே ஆகலை. ஆமாம், நாங்கள் எப்படி வீடு கட்டணும்னு இதில் இருந்து கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை குழந்தைகளா, உங்களுக்கு நான் 3 பொருள் கொடுத்துருந்தேன். ஆளுக்கு ஒரு பொருளை சூஸ் பண்ணி ஒரு வீடு கட்டினீங்க. அதனால தான் இப்படி ஆயிருச்சு. ஆனால் 3 பொருளையும் சேர்த்து கட்டின வீடு ரொம்ப உறுதியாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் நீங்கள் 3 பேரும் நண்பர்களாக ஒற்றுமையாக இருக்கணும். தனித்தனியாக இருந்தீங்கன்னா பகைவர்கள் ஈஸியாக உங்களை அட்டாக் பண்ணிடுவாங்க. ஆனால் 3 பேரும் சேர்த்து ஒருவருக்கொருவர் உதவியாக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஒற்றுமை தான் பலம். இதுதான் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் குழந்தைகளா. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டீங்க. போங்க, உங்களுக்காக சீதா நல்ல உணவுகளை செஞ்சு வச்சுருக்கா. எல்லாரும் போயிட்டு சாப்பிடுங்க. குழந்தைகள் இன்னும் என்னென்ன பாடங்களை சோனா கிட்டேருந்து கற்றுக்க போகிறா அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த பார்ட்டில் சந்திக்கிறேன்.